திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நா. முத்துக்குமார் மறைவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நா. முத்துக்குமார் தன்னுடைய 41 வயதிலேயே மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு மறைந்தார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியும் மிகுந்த வருத்தமும் அடைந்ததாக குறிப்பிட்டார். தமிழ் திரையுலகில் தன்னுடைய பாடல்களால் தனி முத்திரை பதித்த கவிஞர் முத்துக்குமார் தங்க மீன்கள் என்ற திரைப்படத்தில் ஆனந்த யாழை மீட்டுகிறாள் என்ற பாடலுக்காகவும், சைவம் திரைப்படத்தில் அழகே அழகே என்ற பாடலுக்காகவும் தேசிய விருதுகள் பெற்றுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நா. முத்துக்குமாரின் மறைவினால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நா. முத்துக்குமார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் திரையுலகில் தனது பாடல்களால் தனி முத்திரை பதித்து பல விருதுகளையும் 2 தேசிய விருதையும் பெற்ற நா. முத்துக்குமார் தான் நடித்த விருதகிரி, சகாப்தம் படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நா. முத்துக்குமார் காலமானார் என்ற செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்த விஜயகாந்த், அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் தமிழ் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார். இதேபோல் நா. முத்துக்குமார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், திரைப்பட பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் மஞ்சள் காமாலை நோயால் இறந்தார் என்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இன்னும் திரையுலகில் மிகப்பெரிய சாதனைகளை அரங்கேற்றி தமிழ் உலகுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய அந்த இளம் கவிஞர் நா. முத்துக்குமார் மறைந்ததற்கு தனது சார்பிலும் மதிமுக சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் வைகோ கூறியுள்ளார்.